நான் கிளம்புறேன்டா. அபி, இப்பதான் உன்னை ஜாலியா ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அதுக்குள்ள பெட்டியோட எங்க கிளம்புற? அன்னைக்கே அம்மா சொன்னது தானே அர்ஜுன், அபிய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்காடு கூட்டு போறேன். நான் தான் பாத்துக்க போறேன். இல்ல இல்ல, என்ன திடீர்னு? திடீர் முடிவு இல்ல சத்யா, இது ஏற்கனவே பண்ண முடிவுதான். அர்ஜுனுக்கே தெரியுமே, ஏன் உன்கிட்ட சொல்லலையா? அவனே பாவம் ஜாலி மூட்லயே மறந்துருப்பாப்ல. இல்ல, அபிய ட்ரீட்மெண்ட்காக அனுப்புறாங்கன்னு தெரியும். அது ஏற்காடு, அதுவும் இப்பவே கிளம்புறாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இப்பவே போணுமா? ஏன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அபிக்கு கொஞ்சம் தனிமையும் சிகிச்சையும் தேவைப்படுது. இங்க சென்னையில இருந்தா தொந்தரவு ஜாஸ்தி, அதனால்தான் ஏற்காடுக்கு அனுப்புறோம். அக்கா, டைம் ஆச்சுக்கா, கிளம்புறோம். அபி, மா, டேக் கேர். அம்மா தினமும் போன் பண்ணுவேன், மாமா கூடவே இருப்பாரு. சரிம்மா. போயிட்டு வா. அபி, அர்ஜுன், ஐ வில் மிஸ் யூ. ஆனா ஒண்ணு, ஏற்காடு ஒன்னும் 3 கடல் 3 மலை தாண்டி வெளிநாட்டுல ஒண்ணு இல்ல அபி. காலையில நினைச்சா சாயந்தரம் வந்து உன்னை பாத்துருவேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா. டேக் கேர். பாய்டா. மறுபடியும் சந்திக்கலாம் சத்யா. பி ஹாப்பி. போத் ஆஃப் யூ என்ஜாய் த லைஃப். ஃபோன் நம்பர் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? அபி, வா போலாம். மாமா, ஏய், அழாதடி. இவ ஏன் இவ்ளோ அழுவுறா? இல்ல நீங்க அழுவுறத பார்த்து எங்களுக்கும் அழுக வருது. அழுறது கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா? சரி சரி, அழுதுக்க. இன்னைக்கு நேத்து முளைச்சதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் நல்லாயிட்டு வந்துடுவான், வா. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? என் அக்கா என்ன பாவம் பண்ணா? அவ வயித்துல இருக்க குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நான் 2 ஸ்டெப் கஷ்டப்பட்டு மேலே ஏறணும்னு நினைக்கிறப்போ என்ன 4 ஸ்டெப் சரிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறேன். நான் கொடுத்த அக்கா நம்புறேன், அபி மாமா பார்த்த மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் நான் 2 பேரையும் எப்படி சந்திக்க வைக்க போறேன்? ஒண்ணுமே புரியலையே.